ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் 2023 ரிலீஸ் ஆன டாப் 10 பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இந்தியன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இருக்கிற மூவி நேம் ஆதி ப்ரோஸ். இந்த படம் வந்து 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து 395 கோடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 3.8 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 9வது இருக்கிற மூவி நேம் டங்கி. இந்த படம் வந்து 130 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. 400 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட் வந்து 7.7 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 8வது இருக்கிற மூவி நேம் டைகர் 3. இந்த படம் வந்து 250 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து 466 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட் வந்து 7 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 7வது இருக்கிற மூவி நேம் சலார். இந்த படம் வந்து 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. 570 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 6.1 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 6வது இருக்கிற மூவி நேம் ஜெயிலர். இந்த படம் வந்து 180 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து 65 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 7.1 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கிற மூவி நேம் லியோ. 225 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. 618 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 7.3 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கிற மூவி நேம் ஹார்டர் 2. இந்த படம் வந்து 85 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து 687 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 5.2 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கிற மூவி நேம் அனிமல். இந்த படம் வந்து 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து 891 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட் வந்து 6.8 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 2வது இருக்கிற மூவி நேம் பதான். 250 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 1050 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 5.9 கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற மூவி நேம் ஜவான். இந்த படம் வந்து 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து 1152 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 7 கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மூவி சம்மந்தமான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி தமிழில் ரிலீஸ் ஆனால் உலக அளவில் அதிக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வசூல் பண்ண மூவி பார்க்கணும்னா சைடில் தெரிகிற இந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.